முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 26 தொடக்கம் 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கும் தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாங்கள் பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த இயேசு எம்மோடு இருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது, பாஸ்கா திரியை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிய வேண்டும், ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது என்று. அன்பான சகோதரங்களே, இந்த உயிர்த்த இயேசுவாலே ஆட்கொள்ளப்பட்ட திருச்சபைக்கு எதிராக இருந்த புனித பவுல் இன்று திருச்சபையின் தூணாக மாறுகிறார். திருச்சபையை வலுப்படுத்த, திருச்சபையை வளர்த்தெடுக்க பல பயணங்களை மேற்கொள்ள அவர் முயற்சித்து விட்டார். இன்றைய நாளிலே அவர் செய்த பயணத்திலே பிசிதியா அந்தியோக்கியாவுக்கு வந்து தொழுகை கூடத்திலே கற்பிக்கிறார். மீட்பு வரலாற்றை ஆபிரகாமின் காலத்திலே இருந்து திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமில்லாமல் மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக மாபெரும் அறைகூவலை விடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து காட்டுகிறார். நீங்கள் செய்வது பிழை, தவறு, மனம் மாறுங்கள் என்று. அது மாத்திரமில்லாமல் இன்றைய நாளிலே இயேசுவினுடைய வார்த்தைகள், நான் தந்தையிடம் செல்லுகிறேன், நான் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், அதன்பின் உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் போகின்ற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தோமா அவரிடம் கேட்பார், ஆண்டவரே,
நீர் எங்கே போகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க அதற்கான வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறார். இயேசுவினுடைய பதில், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார். அன்பான சகோதரங்களே, மீண்டும் 2 மனிதர்கள், புனித பவுல் இயேசு ஆண்டவரே வழி என்று காட்டுகிறார். இயேசு ஆண்டவரிடம் செல்வதே கிறிஸ்தவத்தினுடைய முக்கியத்துவம் என்கிறார். தோமா கேட்ட கேள்விக்கு இயேசு விளக்கம் கொடுக்கிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று. நம் தெரிவு எதுவாக இருக்கிறது? உலகத்திலே நாம் கொண்டு வாழுகின்ற நம்முடைய ஆடம்பரங்களும் நம்முடைய நாளாந்த பொழுதுபோக்குமா, இல்லை வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற இயேசுவா? இன்றைய நாளிலே முயற்சி செய்வோம், வழியும் உண்மையும் வாழ்வுமாகிய உயிர்த்த ஆண்டவரிடம் செல்வதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு. ஆமேன்.